தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவிச்சோம். இந்த ஓய்வூதிய திட்டத்தினுடைய பலன்களை சுருக்கமா சொல்லணும்னா, மாநில அரசு அலுவலக பெற்ற கடைசி மாத ஊதியத்தில் 50 விழுக்காடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும். இதுக்கு பணியாளர்களுடைய 10 விழுக்காடு பங்களிப்போட ஓய்வூதிய நிதியத்துக்கு தேவைப்படுகிற கூடுதல் நிதி முழுவதையும் தமிழ்நாடு அரசு ஏற்கும். 50 விழுக்காடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஆண்டுதோறும் 6 மாசத்துக்கு ஒரு முறை அரசு அலுவலர்களுக்கு வழங்கப்படுவதற்கு இணையான அகவிலைப்படி உயர்வு அளிக்கப்படும். ஓய்வூதியராக இறந்துட்டா அவருக்கு ஏற்கனவே பரிந்துரைத்த குடும்ப உறுப்பினர்களுக்கு அவர் பெற்று வந்த ஓய்வூதியத்தில் 60 விழுக்காடு குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும். அரசு அலுவலர்கள் ஓய்வு பெறும் போதும் பணிகாலத்தில் இறக்க நேரிடும் போதும் அவரவரின் பணிகாலத்திற்கு ஏற்ப 25 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் பணி கூட வழங்கப்படும். புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின் ஓய்வூதியம் பெறுவதற்கான தகுதி பணி காலத்தை நிறைவு செய்யாம பணி ஓய்வு பெறும் அனைத்து அலுவலர்களுக்கும் குறைந்தபட்சம் ஓய்வூதியம் வழங்கப்படும். பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தின் பணியில் சேர்ந்து தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு செயல்படுத்துவதற்கு முன்னர் இடைப்பட்ட காலத்தில் ஓய்வூதியமின்றி பணி ஓய்வு பெற்றவங்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும். இனி இதை கருணை ஓய்வூதியம் சொல்லாம உங்களுடைய உழைப்புக்கான உரிமை தொகை என்றே வழங்குவோம்.